Hey guys, welcome back to our channel. In this channel, we will see a preview of a super pinch bulge plus shake transition. The transition is recent Aftereffects page upload videos major use transition. The transition is tutorial so the video. So video is interesting, so skip it full. அப்பனா தான் நான் சொல்ற சின்ன டிப்ஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் So guys, Alight Motion app வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து இதே போல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஒரு ஸ்லோமோ கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கேன் சோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான ட்ரான்சிஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க லைக் ஜூம் இன் வேணும்னா ஜூம் இன் இல்லனா ரொட்டேஷன் இது மாதிரி ஏதாவது ட்ரான்சிஷன் வந்து கொடுத்துக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிஞ்ச் பல்ஜிங் வந்து ஜூம் இன் தான் கொடுக்க போறோம் சோ ஸ்கேல் ஆப்ஷன் போய்ட்டு மூணு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க இதே போல சோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா நல்லா இதே போல வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க Second keyframe value எது மாத்தாதீங்க third keyframe பாத்தீங்கன்னா இதே போல வந்து zoom in ஆக்கிடுங்க ரொம்ப சின்னதா ஆக்கிடுங்க ஓகே சோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ற ஸ்மூத் கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கிராஃப் ஆப்ஷன் போய்ட்டு இந்த கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க தென் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்லயும் இதே போல வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க டைரக்ஷனை ஓகேங்களா இந்த கிராஃப் வந்து ஒரு ஆர்டினரி நம்ம வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து யூஸ் பண்ணோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டினரியா ஒரு ஜூம் இன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த ப்ரிவியூல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைச்சிருக்கும் சோ என்ன பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் போய்ட்டு 3 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க சோ கீ ஃப்ரேம் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா -3 ல வச்சுக்கோங்க செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து +3 தேர்ட் கீ ஃப்ரேம் வந்து -3 ஓகேங்களா -3 3 -3 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ரொட்டேஷனுக்கு சோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதுக்குமே அதே கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே போல பேஸ்ட் பண்ணிட்டு மாத்தி விட்டுருங்க ஓகே பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா வந்து ஒரு ஜூம் இன் ப்ளஸ் ரொட்டேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க சோ இதே போல ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க தென் அதர்ஸ் ஆப்ஷன் போங்க அதில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சோ ஓகே காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அடுத்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க அதில் டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு டைல்ஸில் பார்த்தீங்கன்னா மிரர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க அடுத்து பிளர் ஆப்ஷன் போங்க அதில் மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க தென் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னர் பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சிஷன் வச்சுருக்கோம்ல ஸோ ஒரு எண்டிங்க்கு பாதிக்கு முன்னாடி அதாவது நம்ம வந்து எங்கனக்குள்ளே நமக்கு வந்து பிஞ்ச் பல்ஜ் வேணும்னா நான் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன் ஸோ வச்சுட்டு என்ன பண்ணேன்னா அந்த இன்னர் பிஞ்ச் பல்ஜில் போயிட்டு அதில் ஸ்ட்ரென்த்துங்கிறதுல போய்ட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து இதே போல் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து மைனஸ் பண்ணிடுங்க 0க்கு வந்து கொண்டு வந்துங்க ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -25 வந்து வச்சுக்கோங்க ஓகே -25 வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தென் கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ரேடியஸை பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ஒரு 2500க்கு வந்து ரேடியஸ் வச்சுருங்க தென் ஃபெதர் பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும் அதை வந்து 400க்கு வச்சுருங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காஷியன் இருக்கும் ஸோ அந்த காஷியனை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு பிஞ்ச் பல்ஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த பிஞ்ச் பல்ஜை வந்து காப்பி பேக்ரவுண்டுக்கு மேலே கொண்டு போய்ட்டு இதே போல் வந்து வச்சுக்கோங்க டைல்ஸ்க்கு அப்புறம் வந்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் வந்து ஆட் பண்ணியாச்சு இது போக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு ஷேக் கிடச்சிருக்கும் ஸோ அந்த ஷேக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டா இந்த ட்ரான்சிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ வந்து இந்த கிளிப்பை வந்து தொட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க அதில் போனீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து அகைன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டைல்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.005 அந்த ரேஞ்சுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கோங்க தென் மிரர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஓகே
ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளர் இருக்கும், மோஷன் பிளர். ஸோ மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் வந்து சூப்பராகவே வந்து எஃபெக்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஷேக் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஷேக்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஸோ ஓகே, மேக்னிடியூடில். ஸோ மேக்னிடியூட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு 1000 வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து 0 வைக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுறது போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து ஸ்மூத் கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்பீடுங்கிறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீ ஃப்ரேம்ஸ் வைங்க, 2 கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு வச்சுக்கோங்க. ஒரு 5 ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. 5.0 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கோங்க, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0 வைக்கிறேங்க. அகைன் அந்த கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ எவல்யூஷன் எதுவுமே டச் பண்ணாங்க. சீடுங்கிறதுல பார்த்தீங்கன்னா 0.10 வந்து வச்சுக்கோங்க சீடோட வேல்யூவை. ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கூட்டிக்கோங்க, ஒரு 160 வச்சுக்கோங்க. 162 இல்லைனா ஒரு 150 இல்லைனா 160 பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்லாக் வந்து இதுமாதிரி டச் பண்ணாங்க. இப்போ வந்து ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து இப்போ ஒரு ஷேக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிச்சு பெர்ஃபெக்டாக. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆசிலேட் போங்க, ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அகைன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஆசிலேட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குதுல்ல, அந்த ஆங்கிளை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -90 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -90 கொண்டு போயிருங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.00 இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா 90க்கு வந்து கொண்டு வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% 90க்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 0.90 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேக்னிடியூட் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் 2 கீ ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 200 இல்லைனா 210 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சுக்காதீங்க, ஒரு 200 வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து 0 வைக்கிருங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆசிலேட்டுக்கும் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சைன் இருக்கும், ஃபேஸ் இருக்கும், அதை எதுவுமே டச் பண்ணாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ஷேக் ப்ளஸ் பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கும். லைக் நீங்கள் பாருங்களேன், நான் ஜஸ்ட் காட்டுறேன். உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பிஞ்ச் பல்ஜ் வந்து கிடச்சிருக்கும். ரொம்பவே இன்னராக வந்து கிடச்சிருக்கும். சாதாரணமாக நம்ம பிஞ்ச் பல்ஜ் ஆட் பண்ணுறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பிஞ்ச் பல்ஜ் ஆட் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு ஸ்மூத்னஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் ஒரு ட்ரான்சிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் உங்களுக்கு வந்து வரிசையாக அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பராக ஒரு பிஞ்ச் பல்ஜ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.